Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்பத் ரெசிபி. இது வந்துட்டு டெல்லியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்பத். டெல்லியில ஜும்மா மஸ்ஜித் ஏரியால ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டு எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் அவைலபிளா இருக்கும். நான்வெஜ்ல இருந்து வெஜிடேரியன்ல இருந்து பிரியாணி எல்லாமே கிடைக்குவாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க் தான் இந்த சர்பத். இதோட பேர் வந்துட்டு பியார் மொஹப்பத் கா சர்பத். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காதல் சர்பத், அதான் இதோட அர்த்தம். இந்த சர்பத்தை நம்ம டெல்லி போய் குடிக்க வேண்டாம், இங்கே நம்ம வீட்லயே செஞ்சு குடிக்கலாம். இந்த சூப்பரான பியார் மொஹப்பத் கா சர்பத் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஒரு பீஸ் அளவுக்கு தர்பூசணி பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம இதில் இருக்கிற விதையெல்லாம் வந்துட்டு நம்ம நீக்கிக்கணும். ஏன்னா இது நம்ம அரைக்க போறதில்ல, அரைச்சு வடிக்கிட்ட போறதில்ல, அதனால நம்ம இந்த விதையை வந்துட்டு சுத்தமா நீக்கிடணும். விதை இருந்ததுன்னா விதைய வரும் வாய்க்கு. இந்த மாதிரி சன்னமா ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா விதை எடுக்கிறது ஈஸி. இங்க பாருங்க, ஒரு சில பீசஸ்ல இந்த மாதிரி விதையே இருக்காது. இந்த மாதிரி பீசஸா இருந்தா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் விதை இருந்ததுன்னா அந்த விதையை மட்டும் நம்ம நீக்கிடலாம். இது மாதிரியே இன்னொரு பீஸ்லயும் நான் வந்துட்டு விதையை எடுத்து நீக்கி வச்சிட போறேன். இப்போ எல்லா பீஸ்லையும் நான் வந்துட்டு விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம்னா இதை நல்லா பொடியாக நம்ம நறுக்கிக்க போகிறோம். ஃபஸ்ட் இப்படி சீவிக்குவோங்க. அதுக்கப்புறம் இப்படி மேலேருந்து இப்படியே சீவிட்டே வந்தீங்கன்னா பொடியாக ஈஸியாக வந்துடும். இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சாப் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம இப்போ சர்பத் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம நிறைய ஐஸ் கியூப்ஸ் போடணும். இதான் இது நல்லா சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நிறைய ஐஸ் கியூப்ஸ் சேர்த்திக்கலாம். இதில் பால் வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு விடுறேன். இது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால். நல்லா காய்ச்சி சில் பண்ண மில்க். இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு இருக்கு. இது வந்துட்டு ரோஸ் சிரப். இந்த ரோஸ் சிரப் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் அவங்க ஒரிஜினலாக என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா ரூஅப்ஸான்னு சொல்லிட்டு ஒரு சிரப் கிடைக்கும்ல, அதில் வந்துட்டு ரோஸோட எசன்ஸு ப்ளஸ் இன்னும் நிறைய ஹெர்ப்ஸோட எசன்ஸும் சேர்ந்துருக்கும். அது உங்ககிட்ட ரூஅப்ஸா இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக. அதுதான் அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் கொடுக்கும். அது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ரோஸ் சிரப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோஸ் சிரப் இதில் ஆட் பண்ணிடலாம். இதுலயே சுகரும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இது தனியாக சுகர் சேர்த்த தேவையில்லை. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. சிரப் வந்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, ஒருவேளை சர்க்கரை பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வேணும்னா. ஆனால் இந்த சிரப்பே நல்லா இனிப்பாக தான் இருக்கும், அதனால அதுவே சரியா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் சரியா இருக்கும். நான் அவ்வளோதான் எடுத்து வச்சேன். இப்போ இதை ஃபுல்லாகவே சேர்த்திட்டேன். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கோம். அதில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தர்பூசணி பழ துண்டுகளை இதில் போட போகிறோம். இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த தர்பூசணி இதில் மிதக்கும் போது பார்க்கவே செம்ம அழகா இருக்கும். பாருங்க, அவ்வளோதான் நம்மளோட பியார் மொஹப்பத் கா சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான மொஹப்பத் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கிளாஸ்ல சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் தர்பூஸ் துண்டுகளை மேலே போட்டுடலாம். நம்மளோட காதல் சர்பத் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான பியார் மொஹப்பத் கா சர்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.